தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெரிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த ஜூன் மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 20 நாட்கள் நம்மை ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் நடத்தி இந்த 21வது நாளை காண செய்தாரே, இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எவ்வளோ நீண்ட பிரயாணங்கள் செய்திருக்கிறோம். கர்த்தர் வாகனங்களிலே, சொந்த வாகனங்களிலே, கர்த்தர் ஸ்தோத்திர அரசு வாகனங்களிலெல்லாம் நாம் பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இதுவரை நம்மை கண்மணி போல காத்து நம்மை நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பிரயாணங்கள் எல்லாம் கூட இருந்து ஒரு சேதம் வராமல் கிருபையாய் நம்மை காத்து நடத்தின கர்த்தருக்கு ஏராளமான நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி இந்த 21வது நாளை காண செய்தாரே, அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க் காஸ்பல் சாப்டர் 5 verse 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தர் சுகமாயிருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. சுத்தமாயிருப்பதையும் சுகமாயிருப்பதையும் தேவன் விரும்புகிறார். நாம் பலவீனத்தோடு கண்ணீரோடு ஏன் வேதனை நிறைந்த ஜீவியம் செய்வது அவருக்கு விருப்பம் இல்லை. வேதனைகளை நீக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்கமாய் இந்த மாதங்களிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய மனதின் வேதனை, உன்னுடைய இருதயத்தின் வேதனை, உன் சரீரத்தின் வேதனை, எல்லா வேதனைகளிலிருந்தும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுகம் எப்படி உண்டாகும் என்பதை குறித்து, சுகம் பெற்றுக்கொள்வதற்கான சில காரியங்களை இந்த செய்தியிலே நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம்? கர்த்தர் உங்களை என்னையும் சுகமாய் வைக்க, சுகமாய் நடத்த, சுகமாய் ஜீவிக்க பண்ண நம்மை வைக்கிறார். சுகம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த வார்த்தை கேட்கும் போது இருதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சுகமான ஒரு சுகமான ஒரு உணர்வு நமக்குள்ளே உருவாகிறதை என்னால் உணர முடிகிறது. நீங்களும் உணர்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுகம் வருவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், Proverbs chapter 11 verse 14. அங்கே நாம் படிக்கும்போது, சுகம் உண்டாகக்கூடிய ஒரு வழியை குறித்து ஞானி விதமாய் சொல்கிறார். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்களா? அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று படிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் கூட நமக்கு வாசிக்க கேட்கலாம். Proverbs chapter 24 verse 6, 24:6. நீதிமொழிகள் 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனைக்காரர் அநேகரானால் நமக்கு சுகம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் அநேகரால் நமக்கு ஜெயம் கிடைக்குமா? சுகமும் ஜெயமும் ஆலோசனைக்காரர்களால் நமக்கு வருகிறது என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே ஞானி சொல்லுகிறார். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனைக்காரர்கள் நமக்கு தேவை. We need a good counselors. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சோர்ந்து போகும்போது, அதைரியப்படும் போது, காரியங்களை குறித்து கலங்கும் போது, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனைக்காரர்கள் எவ்வளவு அவசியம் என்பதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே நாம் படிக்கிறோம். ஆலோசனைக்காரர்களால் சுகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேஃப் லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனைக்காரர்களால் ஜெயம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுகமும் இந்த ஜெயமும் நமக்கு உண்டாகும்படிக்கு நல்ல ஆலோசனைக்காரர்களை நாம் ஜீவியத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிற சில ஆலோசனைக்காரர்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். முதலாவது, நம்முடைய கர்த்தரை போல நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 32ஆம் சங்கீதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் Psalms 32:8. அங்கே படிக்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன் கண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய கர்த்தரை போல ஆலோசனை கொடுக்கிறதுல பெரிய மனுஷர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கர்த்தருடைய ஆலோசனை அவ்வளவு மேன்மையானது. இந்த ஆலோசனையை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதாம்? 139ஆம் சங்கீதத்திலே Psalms 139:17 அங்கே படிக்கும்போது 139:17 சங்கீதக்காரன் இவ்விதமாய் தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது, தேவனுடைய ஆலோசனை எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்து சொல்லுகிறான். தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இங்கே கர்த்தருடைய ஆலோசனைகள் மிகவும் அருமையானவைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம், அவருடைய தொகை எவ்வளவு அதிகம் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆசாப் சொல்லும் போது, உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். உம்முடைய ஆலோசனையே போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இன்னும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே Psalms 16:7 அங்கே படிக்கும்போது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்படின்னா இங்கே சங்கீதக்காரன் தேவனுடைய ஆலோசனை நிறைய பெற்று சுகத்தையும் ஜெயத்தையும் பெற்று அனுபவித்ததை நமக்கு இங்கே அவனுடைய சாட்சியின் மூலமாய், அவங்க சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமாய் எத்தனை அருமையானது, how precious your counsel அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தர் how great your counsel என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலோசனை நாம் நடக்கணும். தேவனை ஆலோசனைக்காரராய் நாம் வைத்துக் கொள்ளணும். எங்களுடைய நல்ல ஆலோசனைக்காரரே என்று கர்த்தரை நாம் கூப்பிடுகிற இடத்துல நாம் மாறணும். தாவீது அநேக நேரங்களிலே கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்ததை நமக்கு வேதத்தில் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் படிக்கும்போது இங்கே தாவீது ஆண்டவரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே, நான் யூதாவிலே எங்க போய் தங்கணும் ஆண்டவரே, எங்க போய் வாசம் பண்ணணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவின் பட்டணத்தில் எங்கேயாலும் ஒரு இடத்துல போய் நான் குடியிருக்கட்டுமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் chapter 2:1. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போவோம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ரோனில் குடியேறினார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ரோனுக்கு போ. ஆலோசனை. ஆண்டவரே, எங்க போய் குடியிருக்கிறது? யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போட்டுமா? போ. ஆனா எந்த ஊருக்கு போறது ஆண்டவரே? எப்ரோனுக்கு போ. எப்ரோன் என்றால் ஐக்கியம், பரிசுத்த ஐக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு ஐக்கியம். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கீழே வாசிக்கும் போது, அவனை யூதா வம்சத்தார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆலோசனையின்படி, தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவன் எப்ரோனிலே குடியிருந்தான். அவனுக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்தது, ராஜாவாய் அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்போம். என் குடும்பத்தை நடத்துவது, என் பிள்ளைகளை நடத்துவது, என் சபையை நடத்துவது, என்னை நடத்துவது, என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், நான் எங்கே குடியிருக்கணும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவார். அது ஆச்சரியமான ஆலோசனை,
வண்டர்ஃபுல் கவுன்சில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரேட் கவுன்சில், பிரஷியஸ் கவுன்சில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆலோசனை தந்து நம்ம ஜெயமாய் நடத்துவார். இன்னொரு சமயம் 1-2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கும்போது, தாவீது பெலிஸ்தரின் மேல் யுத்தத்துக்கு போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை அவனை முறியடித்தான், பெலிஸ்தரில் முறியடித்தான். ஆனாலும் 2வது விசையாய் பெலிஸ்தர் அவன் கூடி வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் chapter 5 verse 32. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து செப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்து, அதற்கு நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடியின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். போய் முசுக்கொட்டை செடிக்குள்ள மறைஞ்சுக்கோ. பெலிஸ்தர் அப்படியே போவாங்க, நீ நேரா யுத்தத்துக்கு போகாத. அவர்கள் போகிற அந்த இறைச்சலின் சத்தம் கேட்ட உடனே போய் அவர்களை தாக்கு. கர்த்தரும் கூட வருவார். எவ்வளவு நல்ல ஆலோசனை! யுத்தத்தில் ஜெயிக்கிற ஆலோசனை, யுத்த ஆலோசனை கர்த்தர் தாவீதுக்கு தந்தார். முன்பே நான் வாசித்தது போல நீதிமொழிகள் 11:14 ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டாகும், ஆலோசனைக்காரர்களால் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெயம் உண்டாகும். இதை தாவீதினுடைய வாழ்க்கையில சுகமும் உண்டானது, ஜெயமும் உண்டானது. எனக்கு அருமையானவர்களே, முதல் ஆலோசனைக்காரர் நமக்கு கர்த்தர். 2வது கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு இயேசு நல்ல ஆலோசனைக்காரராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் இயேசுவை குறித்து படிக்கும்போது, இயேசுவின் பிறப்பை குறித்து அங்கே தீர்க்கதரிசியானவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் ஸ்தோத்திரம் chapter 9 verse 6, 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசுவின் நாமம் 5 விதமான நாமம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு நல்ல நாமம் ஆலோசனை கர்த்தா, குட் கவுன்சிலர். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனை கொடுக்கிற தெய்வம். நம் ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, வலையை சற்று ஆழத்துல வலைய போடு, வலது பக்கமாய் வலைய போடு. வெறுமையா இருந்த படகு கர்த்தர் ஸ்தோத்திரம் இயேசுவின் ஆலோசனையால் நிரம்பினது. வலை கிழியத்தக்கதாய் பிடித்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். படகை சற்று ஆழத்துல தள்ளு. பேதுருவே, ஐயா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல. நல்ல ஆலோசனை கர்த்தர். கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஆண்டவர் சொன்னார், அந்த கச்சாடியில தண்ணீரை நிரப்புங்கள், அதை எடுத்து பரிமாறுங்கள். ஆலோசனை கர்த்தர். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் நமக்கு ஆலோசனை தேவையோ இயேசுவிடத்தில் கேட்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே 28-29 புக் ஆஃப் ஐசையா அங்கே படிக்கும்போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனையில் மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆச்சரியமான ஆலோசனைக்காரர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அதைதான் இயேசுவின் நாமத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வண்டர்ஃபுல் கவுன்சிலர். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். நமக்கு ஆச்சரியமான ஆலோசனை கொடுக்கிறவர் இயேசு. இயேசுவிடத்துல நம்முடைய ஆலோசனை கேட்போம். ஒரு கூட்ட ஜனங்கள் ஞானஸ்நானம் என்கிற சத்திய ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் என்று லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ வென்றார், அவனால் ஞான ஸ்நானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனையை, தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலோசனை கேட்கிறவர்களாய், அவரை ஆலோசனைக்காரராய் நாம் வைத்துக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும், இந்த வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கையில வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கையில உனக்கு சுகம் வேண்டுமானால், சுகமான ஜீவம் வேண்டுமானால் கர்த்தரை ஆலோசனைக்காரராய் ஏற்றுக்கொள். இயேசுவை ஆலோசனை கர்த்தாவாய் அங்கீகரித்துக்கொள். எனக்கு ஆலோசனை சொல்லும், எப்படி ஜெபிக்கணும், எங்க போகணும், என்ன செய்யணும், என்னை நடத்தும் ஆண்டவரே, என் கூட வாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் யுத்தங்களை நீ நடத்தும் ஆண்டவரே என்று அவரிடத்துல நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனை கர்த்தர் அவர் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரும் ஆலோசனை சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐசாயா chapter 11 verse 1 and 2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஆலோசனை அருளுகிற ஆவி. இந்த ஆவியானவர் நம்மை ஆலோசனை தந்து நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்கு போதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சுயமாய் பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார் என்று நம் யோவான் சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரே எனக்கு போதி, ஆவியானவரே என்னை உணர்த்தும், ஆவியானவரே என் கூட வாரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அவர் நமக்கு போவார், போதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு யோவான் 16:7 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவான் உங்களிடத்தில் வரா, நான் போவேன் ஆகில் அவரை உள்ளத்துக்கு அனுப்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், நம்மை போதிக்கிற ஆவியானவர், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார், நமக்கு அறிவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்று பரிசுத்த பவுலுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அறிவித்தார், உணர்த்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். உனக்கு நடக்க போகிற, இருக்க போகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பட்டணங்களிலே, கிராமங்களிலே, ஊழியத்திலே உனக்கு இருக்கிற, உங்களுக்கு எனக்கு வரப்போகிற எல்லா பாடுகளை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே 29, 22, 23 வசனம் படிக்கும் போது, Acts 20 verse 22 and 23, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவை ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஆவியானவர் போதிக்கிறார். உனக்கு கட்டுகள் இருக்கு, உபத்திரம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்புக்கு கர்த்தர் போதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வனாந்தர மார்க்கமாய் போ, வனாந்தர மார்க்கமாய் போ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் வனாந்தர மார்க்கமாய் போனான். ஆவியான தூதனாலே அவன் முதல்ல அறிவிக்கப்பட்டான். இரண்டாவது ஆவியானவர் அவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொண்டு போனதை குறித்து நமக்கு படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Acts 8:25, 26 கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணமாகி போகிற வனாந்தர மார்க்கமாக போ என்றார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 29ஆம் வசனத்திலே verse 29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் போதிக்கிறார், ஆவியானவர் ஆலோசனை தருகிறார், ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நல்ல கர்த்தரும் நல்ல இயேசுவும்
நல்ல பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ஆலோசனை தரணும். எல்லாவற்றுக்கும் மேலா 4வதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களின் ஆலோசனை. கர்த்தர் ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களின் ஆலோசனை. 89ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது 89ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது இந்த தேவன் பரிசுத்தவான்களின் ஆலோசனையிலே பிரியப்படுகிறவர், ஆலோசனையிலே பிரியப்படுகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 89:7 தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். பரிசுத்தவான்களுடைய சபையிலே பரிசுத்தவான்களுடைய மூலமாய் கர்த்தர் நமக்கு தூதுகளை, ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பார். இதை கொஞ்சம் வித்தியாசமாய் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 44:26 அங்கே ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் என் ஊழியக்காரின் வார்த்தை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டங்களுக்கும் சொல்லி அவைகளை பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஊழியக்காருடைய ஆலோசனையை நிலைப்படுத்துகிறவர், என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் ஊழியக்காரர்களை கொண்டு சபையின் மூலமாய் ஆலோசனைகளை பேசுகிறார், சத்தியங்களை பேசுகிறார், உபதேசங்களை பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளை கேட்டு இந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியத்தில் ஜெயம், சுகம், இந்த ரெண்டையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய மனசாட்சியிலிருந்து தைரியமாய் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைக்கல. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்படிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இந்த தினம் சாட்சியாக வைக்கிறேன். ஊழியக்காரன் சபையை குறித்து, விசுவாசிகளை குறித்து ஆலோசனை சொன்னால் பயப்படாம சொல்லிடணும். காணிக்கு போயிடும், தசமாவும் போயிடும், அவங்க வராமாட்டான் போயிடுவாங்க அப்படிலாம் நினைக்காம நம்ம சொல்லிடணும், ஆலோசனை சொல்லிடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுதான் பவுல் சொல்றார், நான் ஒன்றையும் மறைக்கல, எல்லாவற்றையும் வெளிப்படுத்திட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலையும் கூட அப்படி ஒரு சாட்சி வேணும். கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நான் சொல்லிட்டேன், ஒன்றையும் நான் மறைக்கல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சாட்சி வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசியாக தூதனுடைய ஆலோசனை. கொர்நேலியு வீட்டில் தூதன் வந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-6 படிக்கும்போது, உன் ஜெபங்கள் தான தர்மங்கள் கேட்கப்பட்டது, நீ போய் பேதுருவை அழைத்து கொண்டு வா. பேதுரு விலாசத்தை கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், கலிலேயாவுக்கு போங்கள், அவர் உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். அங்க போனா அவங்க கலிலேயாவில் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள். அவருக்கு ஒரு ஊழியம், ஒரு உபதேசம், ஒரு உடன்படிக்கை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்பிடத்துல கர்த்தர் பேசினார், சொப்பனத்துல தூதன் பேசினார், நீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போ. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளையை கொலை செய்ய தேடினவன் மாண்டு போனான். இப்படி தூதருடைய ஆலோசனை. நாம் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தரா, இயேசு நமக்கு ஆலோசனை கர்த்தரா, பாவியானவர் நமக்கு ஆலோசனை செய்கிறவரா, பரிசுத்தவான்களின் ஆலோசனையும் எல்லாவற்றுக்கும் தூதருடைய ஆலோசனை பெற்று நாம் சுகமும் ஜெயமும் பெறுவோம். ஆலோசனைக்காரர்களால் அநேக ஆலோசனைக்காரர்கள் சுகம் உண்டு, ஆலோசனைக்கு அதிகமானால் ஜெயம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி சுகமாய் ஜீவிக்க இயேசுவை, பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்தவான்கள் சபையிலே கொடுக்கிற தூதுகளை கேட்டு, ஆலோசனைகளை கேட்டு ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். தூதுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வோம். ஜெயமாய் ஜீவிப்போம், சுகமாய் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுகமாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஆலோசனை தருகிற தெய்வமாய் நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா, இயேசு எங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தரா. ஓ தேவரீர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆலோசனை தந்து, பரிசுத்தவானுடைய ஆலோசனை நடந்து ஓட உதவிச்சு, துன்மார்க்கின் ஆலோசனைக்கு விலக எங்களுக்கு உதவிச்சு, எங்களை நடத்தும், எங்களை காத்துக்கொள்ளும்.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.